யோவான் 7ஆம் அதிகாரம் 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் படகுவான். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. கவனிங்க, இவர் அந்த பண்டிகைக்கு போகிறார். எந்த பண்டிகைக்கு போகிறாரு? பாஸ்கா பண்டிகைக்கு என்ன பண்ணுறாரு? போகிறார். ஏறக்குறைய இந்த பாஸ்கா பண்டிகையும் அந்த கூடார பண்டிகையும் ஒரே மாதிரி தான். ஏன்னா அந்த பண்டிகை 10 நாட்கள், 7 நாட்கள், 2 வாரம் இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. எங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் அந்த நாட்களிலே கூடாரம் போட்டு தங்குவார்கள். சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை போட்டு தாங்க. அதனால தான் கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கூடார? யோவானில் படித்து பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகைன்னு வரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கூடாரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்களிலே சாலமோன் காலத்தில் என்ன பண்ண பல நாட்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கி இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணினே இருப்பாங்க. இந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியன் என்ன பண்ணுறான், அந்த பலிகளாம் செலுத்தி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போயிட்டு அந்த கிருபாசனத்தின் மேலும் அந்த உடன்படிக்கையின் மேலும் ரத்தத்தை தெளிச்சுட்டு, இவங்க கொண்டு போகிற அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, தெளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியே இதுதான் அந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லார் மேலே என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. இது பண்டிகையினுடைய கடைசி நாள். அப்போது இவங்க சகோதரர்கள்லாம் இவரை நம்பாமல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 2 யூதருடைய கூடார பண்டிகை என்ன பண்ணுது, 7:2 யூதருடைய கூடார பண்டிகை என்ன பண்ணுது, சமீபமாக இருந்தது. அதனால் சமீபமாக இருந்தபடினால அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் சகோதரர்லாம், எப்பா நீ பிரபலமாக இருக்கணும்னா நீ எதுவும் மறைவாக செய்யாத, எல்லாம் போய் என்ன பண்ணு, வெளியரங்கமாக போய் என்ன பண்ணு செய். அப்போ ஏசு சொல்கிறார், என் வேலை இன்னும் என்ன பண்ணல, அடிக்கடி சொல்லுவார், என் வேலை இன்னும் என்ன பண்ணல, வரல, என் வேலை வரப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சொல்லுவார். அவங்க சகோதரரும் அவரை என்ன பண்ணல, விசுவாசிக்கவே இல்லை. இந்த பாருங்கள், நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடினால் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது நான் என்ன பண்ணுறதில்லை அவர்கள் சொல்லி பின்னும் கலிலேயே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் போனார்கள். பண்டிகையில் யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்று என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன பண்ணல, சீஷர்கள் என்ன பண்ண, அவர் சகோதரர்களும் அவர் என்ன பண்ணல, விசுவாசிக்கலை. இந்த இடத்துல சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, அவர் சகோதரர்கள் என்ன பண்ணல, அவரை விசுவாசிக்கலை. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி என்ன பண்ணார்கள், சொன்னார்கள். அப்போ இயேசுவுக்கு கூட பிறந்த சகோதரர்கள்லாம் 3 பேர் இருக்கிறாங்க, சகோதரிகளாம் இருக்கிறாங்க. இவர் எல்லா இடத்துலையும் போடுறாரு. இவரை கொடுத்து இவங்களுக்கு கூட பிறந்த சகோதரரே அவர் விசுவாசிக்கலை. ஏன்னா இவர் தான் தேவகுமார்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவர் அவங்களுக்கே தன்னை என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை. அவங்களும் என்ன பண்ணுறதில்ல, சரியாக விசுவாசிக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, நீ உன்னை பிரபலமாக இருக்கணும்னா நீ இதெல்லாம் போய் செய், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்க நீங்கள் இப்போ போங்க, நான் இப்போ என்ன பண்ணல, வரல அப்படின்னு சொல்லிட்டு பாதி பண்டிகை காக்கும்போது சொல்லி அவர் என்ன பண்ணுறார், மறைமுகமாக என்ன பண்ணுறாரு, போகிறார். இந்த பண்டிகை கடைசி நாளில்
இந்த ரத்தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அப்போது அந்த மாதிரி தெளிக்கிற நேரத்தில் அந்த அவர் வந்து இயேசு நின்று என்ன பண்ணுறாரு, சத்தமிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறார். சொல்லுங்கள், இயேசு நின்று என்ன பண்ணுறாரு, சத்தமிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, பானம் பண்ண கடவன். அப்போ இந்த இடத்துல வந்து தாகத்தை குறித்து பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்திலையும் தாகத்தை குறித்து தான் பேசுகிறார். தாகமாக இருந்தால் என்னிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்குது. சொல்லுங்கள், என்னிடத்துல என்ன இருக்குது? அவன் கேட்குறான், ஐயா நீங்கள் வந்து குடம் கூட இல்லையே, எப்படி நீங்கள் ஜீவ தண்ணீரை குடிப்பீங்க அப்படின்றார். இந்த தண்ணீரை குடிக்கணும்னு தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணீர் கொடுக்கணுக்கு என்ன பண்ணாது, தாகம் உண்டாகுது. இப்போ அந்த அங்கே சொன்னதை தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, திருப்பி என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே சொன்னதை தான் திரும்ப சொல்கிறார். ஒருவன் தாகமாக இருக்கிறவன தான் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, வரக்கூடும். அப்போது இது என்ன தாகம் அப்படின்னா, இது வந்து மனுஷருக்கு ஏற்படுகிற தண்ணீர் தாகமா அப்படின்னு கேட்டால், இது தண்ணீர் தாகத்தை குறித்து சொல்லலை. சொல்லுங்கள், தண்ணீர் தாகத்தை குறித்து சொல்ல. எல்லாரும் தண்ணி இல்லாத இருப்பாங்களா, இல்லை தண்ணி குடிப்பாத இருப்பாங்களா, இல்லை தண்ணிக்காக என்ன பண்ணுவாங்க, மற்ற மனுஷங்களை எதிர்பார்ப்பாங்களா? அவன் தண்ணியை தருவான், தண்ணியை குடிச்சிடுவான். அப்போ தாகமாக இருக்கிற, அப்போ என்ன ஒரு தாகம் அப்படின்னா, மனுஷனுக்கு கடவுள் யார் என்பதையும் கடவுளிடத்தில் சேர வேண்டும் என்பதை குறித்து என்னதுங்க, ஒரு தாகம் இருக்குது. சொல்லுங்கள், கடவுள் யார் என்பதையும் கடவுளிடத்தில் சேர வேண்டும் என்று என்ன பண்ணுது, ஒரு தேர்ஸ்டி, ஒரு தாகம் இருக்குது. இன்றைக்கி இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுது, ஒரு தாகம் இருக்குது, ஆவிக்குரிய தாகம். தண்ணி குடித்தா தான் எப்படி இந்த தாகம் அடையமோ, இந்த ஆவிக்குரிய தாகம் தேவனை தேடினா தான் அந்த தாகம் என்ன பண்ணால் அடையும். தேவனை தேடலைன்னா அந்த தாகம் என்ன பண்ணாது, அடையவே அடையாது. ஸோ இவங்க வந்து உடன்படிக்கை ரத்தத்தை தெளித்து இப்படி சொல்லிட்டு, இதுதான் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தினுடைய ரத்தம், இதுதான் உடன்படிக்கை ரத்தம் இவங்க பேசுவாங்க ஆசாரியன். இவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். சொல்லுங்கள், என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, வர கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வந்து என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சொல்லுங்கள், என்னிடத்தில் வந்து ஆனால் சொல்லணும். அப்புறம் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி திரும்ப சொல்கிற, வேதத்தை பற்றி சொல்கிற, வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ உலகத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணுமா ஓடுன்னு சொல்கிறார். இப்போ என்னிடத்து பார்த்து சொல்கிற என்னது, இப்போ நீ தாகமாக இருக்கிறீன்னா என்னை விசுவாசி. அல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் யார் என்று தெரியல, அதை அறியறதுக்காக நான் தாகமாக இருக்கிறேன், அதை அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன், அதன் மேலே தாகமாக இருக்கிறேன்னா, எப்பா நீ என்கிட்ட வந்து என்ன விசுவாசின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்கிட்ட வந்து என்ன பண்ணு, என்ன விசுவாசி. சொல்லுங்கள், என்கிட்ட வந்து என்ன பண்ணு, என்ன. அப்போது தேவனை தேட வேண்டும் என்று, தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்று, தேவனை அறிய வேண்டும் என்று இருக்கிறவங்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்னிடத்தில் வந்து வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, விசுவாசமாக இருங்க. சொல்லுங்கள், பக்கத்து சொல்லுங்கள், விசுவாசமாக. இவங்க சகோதரரே என்ன பண்ணல, இவரை விசுவாசிக்கலை. சொல்லுங்கள், சகோதரரே என்ன பண்ணல, இவரை விசுவாசிக்கலை. யோவான் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல ஆதாரமே என்ன சொல்லுவாருன்னா, இயேசுவை விசுவாசி. சொல்லுங்கள், இயேசுவை விசுவாசி. சுற்றி 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 என்ன வரும், இயேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசின்னு தான் வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணுங்க, ஓடும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து உனக்குள்ளே சொரக்கம்னு சொன்னார். இங்கே வந்து என்ன பண்ணார், நதியே என்ன பண்ணமா உனக்குள்ளே இருந்து ஓடும்னாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நதியே என்ன பண்ணமா ஓடும். அப்படி அப்போ அவரிடத்துல விசுவாசமாக இருந்தால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது நதி என்று சொல்கிறது எது? அடுத்தது என்னதுங்க, ஜீவன் என்பது யார், இயேசு. நதி என்பது யார் அப்படின்னா, நதி தான் யார், பரிசுத்த ஆவியானவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நதி தான் யாருங்க, பரிசுத்த ஆவியானவர், நதியை போல ஓடுகிறவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த காலங்காலமாக என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்போ என்கிட்ட விசுவாசமாக இருக்கும்போது நான் அவங்களுக்கு
இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இயேசுடைய வாக்குத்தத்தங்களில் முதலாவது வாக்கு வந்து ஜீவனை தருவேன். ரெண்டாவது வாக்குத்தத்தம் அப்படி என்னன்னா, அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு தமது ஆவியை என்ன பண்ண போகிறாரு, பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார், தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார், தருவார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை நதியை போல உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணோம், இந்த நதி போல் உங்கள் வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுறது, தேவனை தாகம் தீர்க்கிற நதி போல் உனக்குள்ளே என்ன பண்ணோம், ஓடிக்கொண்டே இருக்கும். உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணோம், ஓடும் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறம் அதை ரெஃபர் பண்ணுறாங்க. 37 38 சொன்னப்பட்டு 38 என்ன பண்ணுறாரு, 39 ரெஃபர் பண்ணுறாங்க. என்னன்னா இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நதி இதெல்லாம் சொல்கிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. சொல்லுங்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி என்ன பண்ணார், சொன்னார். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. சொல்லுங்கள், இயேசுவை என்ன பண்ணுது, விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இந்த பரிசுத்த ஆவியின் காலம் என்ன, இப்போ வந்து இயேசுவின் காலத்தில் சொல்கிறாரு, நான் இன்னும் பரிசுத்த ஆவியை தருவேன். இந்த பரிசுத்த ஆவி எப்போ வருவார் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து மகிமைப்பட்டால் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், கொடுக்க முடியும். சொல்லுங்கள், இயேசு இன்னும் படவில்லை. ஆகவே பரிசுத்த ஆவி இன்னும் என்ன பண்ணல, அடையவில்லை. அப்போ இயேசு எப்போ மகிமைப்பட்டார் அப்படின்னா, எப்போ மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவினாலே என்ன பண்ணுறாரு, உன்னதத்தில் அமரப்பட்டு, பிலிப்பியரில் சொல்கிறான்ல, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்து தேவன் அவரை என்ன பண்ணார், உயர்த்தி மகிமைப்படுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 9 10 படிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணப்படுத்தும் சிலுவையின் மரணப்படுத்தும் கீழ்ப்படிந்தவர்கள் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லாம் நாமத்துக்கு மேலான நாமத்தை என்ன பண்ணாரு. அப்போ உயர்த்தப்பட்ட போது, பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது, உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது, தேவனிடத்தில் உயர்த்தப்பட்ட போது, பிதாவின் சிங்காசனத்தில் வலப்புறத்தில் அமர்த்தப்பட்ட போது, அவர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை என்ன பண்ணுவார், தந்தார். இந்த இடத்துல திருப்பும் ஒரு வசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, தேவனே நீர் என்னை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்தும் அப்படி சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இதுவரை நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வசனம் எங்கே வருது, பதினாலு நினைக்கிறேன். சரி, அப்போ அப்புறம் பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்போ வந்து இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, மகிமைப்படலை. சொல்லுங்கள், இயேசு வந்து என்ன பண்ணல, மகிமைப்படலை. ஏன் சிலுவை சுமக்கலை, ரத்தம் சிந்தலை, மரிக்கலை, உயிர்த்தெழுந்தலை, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, அருளப்படவே இல்லை. அப்போது இப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு என்ன பண்ணுறார், மகிமை அடைந்து விட்டார். சொல்லுங்கள், இயேசு என்ன பண்ணிட்டாரு, மகிமை அடைந்து விட்டார். இயேசு மகிமை அடைந்து என்ன பண்ணுறாரு, பிதாவின் வலப்பரிசுத்தனால உயர்த்தப்பட்டு அவர் தேவ சிங்காசனத்தில் வந்துட்டு 50வது நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தல காலத்தில் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது இயேசு வந்து
இப்போ மகிமைப்பட்டார்னா மகிமைப்பட்டுட்டாரு. இப்போ பரிசுத்த ஆவியை அவர் போன பேர் எல்லாருக்கும் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியை தந்தாரானா தந்துட்டாரு. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்போது எப்போ நீங்கள் மகிமை அடைந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார்? இந்த ஜீவ தண்ணீரை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தந்தருவார். எப்போ விசுவாசிக்கிறீங்க? இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இதுதான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்திலிருந்து ஜெயித்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவரே பரிசுத்த ஆவியை தருகிறவர் என்று சொல்லி எப்பொழுது நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோமோ இந்த ஜீவ தண்ணீராகிய ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்ஸ் மற்றும் பல டினாமினேஷன்ஸில் இயேசுவின் மரணத்தையும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னா ஏற்றுக்கொள்கிறாங்க. சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் அவங்களால பரிசுத்த ஆவியை பெற முடியல அப்படின்னா, அவங்க மனதளவில் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. என்னதுங்க? எழுத்து வசனம் சொல்லுது, எல்லாம் சொல்லுது, மனதளவில் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இல்லையே, விசுவாசம் என்பது இருதயத்தில் உண்டாகிற ஒன்று. சொல்லுங்கள், விசுவாசம் வந்து நீ ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன சொன்னாங்க? இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கை செய்தால் நீ என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய். அப்போது இருதயத்தில் இயேசு விசுவாசித்து இருதயத்தில் இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று நம்பும்போது அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? மெய்யாகவே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. அந்த இருதயத்தில் உண்டாகிற விசுவாசத்துக்கு தான் இயேசுவானவர் என்ன பண்ணுற நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் அருள் மாறியை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். மனதளவில் ஏற்றுக்கொள்கிறோம். சில நேரத்தில் மனதளவில் நம்புகிறோம். என்னது? இயேசு ஆண்டவர் நம்புகிறோம், இயேசு மரித்தார் நம்புகிறோம், இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்புகிறோம், இயேசு ஜீவிக்கிறார் நம்புகிறோம், எல்லாம் நம்புகிறோம். அது போதாது. இருதயபூர்வமாக இயேசுவை உயிர்த்தெழுந்தார், அவர் மகிமை அடைந்தவராக இன்றைக்கு இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அருள் மாறி நமக்கு என்ன பண்ணோம்? அருளப்படும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே திரு சமூகத்து வருகிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவி ஆகிய ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தந்தருள்வீர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களா ஆண்டவரே? மெய்யாகவே இருதயத்திலிருந்து விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கிருபையை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவளை சகோதரரை நம்பாதது போல நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது. முழு இருதயத்தோடு அப்பா நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக கிருபையாக இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.